கர்த்தர் மாவட்டதாக தேவதாசனம் சங்கீதம் 91 15ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவுத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனிடந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கர்த்தர் மாவட்டதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது, ஒரு ஆபத்தான காலத்தில் நம்ம ஆண்டவரேன்னு சொல்லும்போது மறு உத்தரவு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. கூடவே இருந்து தப்பிப்பேன்னு. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம்னா, இப்ப நம்ம ஒரு வீட்ல ஒரு சின்ன பிள்ளை இருக்குதுன்னா, அப்பான்னு கூடும்போது, அந்த பதில் வரும்போது அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? அந்த அப்பா கூடயே இருக்கும். அந்த ஒரு கூட வரும்போது, அந்த அப்பா, மகன் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? கூடவே இருக்காங்க. கூப்பிட்டா உடனே பதில் உண்டு. எது கேட்டாலும் உடனே உண்டு. அப்ப நம்ம வாழ்க்கையிலுமே, நம்மளும் அப்பான்னு சில விஷயங்கள் எவ்வளோ ஆபத்தான காலம் தாண்டி வரலாம். ஒரு ஒரு பஸ்ஸுன்னு வருது. நாளைக்கு போணும். என்ன செய்யன்னு தெரியல. ஆண்டவரே நான் என்ன செய்ய அப்பான்னு கேட்கும்போது, ஒரு பதிலையும் குடுத்து, அதுக்கான ஒரு வழியும் குடுத்து உங்கள விடுதலை பண்ணுகிற தேவன். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். உலகம் முழுவதும் எத்தனை கோடி இருந்தாலும் சரி, எவ்வளோ பணங்கள் இருந்தாலும், நீங்க ஒரு ஆபத்தில ஆண்டவரேன்னு கூப்பிட்டு ஒரு பதில் தருகிற தெய்வத்த நம்ம ஆராதிக்கணும். அதுக்கு இணையாக உலகத்துல எத்தனை கோடி வந்தாலும் அதுக்கு இணையாகாது. சர்வத்தையும் உண்டாக்கின தேவன். சூரியன், சந்திரனை எல்லா நட்சத்திரங்களும் சிருஷ்டித்த தேவன், நீங்க ஒரு ஆபத்து வரும்போது அப்பான்னு கூப்பிடும்போது, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு பதில் குடுத்தாருன்னா, அது எப்படி இருக்கும்? வேதத்தில உள்ள அநேக தீர்க்கதரிசிகள், அநேக தேவனுக்கு பிரியமான நீதிமான்கள், அநேக பரிசுத்தவான்கள் அந்த மாரி வாழ்ந்திருக்காங்க. ஆபத்த கூப்பிட்டு தான் கர்த்தர் விடுதலை குடுத்திருக்கிறார். இந்த வேளையில நம்ம வாழ்க்கையிலுமே, நம்ம சில வாழ்க்கையில நம்ம ஆபத்து கூப்பிட்டு பதில் தராம, நம்ம வாழ்க்கை எப்படி அப்ப இருக்கலாம். அந்த விருசை கர்த்தர்ட்ட அர்ப்பணிப்போம். நம்ம வாழ்க்கையில கர்த்தர்ட்ட அவருக்கு நம்ம மேல இருக்கிற ஒரு பாவங்களோ, அவருடைய பிரமாணத்த மீறின பாவங்களோ, ஏதாவது இருக்குமானால் சரி செஞ்சுட்டு தேடுவோமானால், கண்டிப்பாக நீங்க எந்த கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் தேவனாக கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டு பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். நீ எந்த எப்போ கூப்பிட்டாலும் ஒரு ஆபத்து கூப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு பதில் உண்டு. உங்களோடு இருந்து தப்பித்து உங்களை ரட்சிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த வேளையில் அர்ப்பணிப்போம். எந்த விஷயம் சோர்ந்து போகாமல் முன்னோக்கி சொல்லும். கண்டிப்பாக தேவன் எல்லா ஆபத்துகளையும் காத்துக்கொள்வார். உங்களை அநேக ஜனங்களை சாட்சியாக மாற்றுவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு அபிஷேகம் ஆமென்.